अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூதவ்ராத ரக்கைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து ஓரிரவிலே 1000 ஸ்லோகங்களை கொண்ட ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்கிற அற்புதமான ஸ்தோத்திரத்தை அருளி செய்திருக்கிறார் வேதாந்த தேசிகன். ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் பாதுகையினுடைய பெருமை ஒவ்வொரு விதமாக எடுத்துரைக்கப்படுகிறது. அதையும் பல பல பத்ததிகளாக பிரித்து ஒவ்வொரு பத்ததியிலே ஓரொரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அந்த சிறப்பை மட்டும் அந்த பத்ததியிலே பல ஸ்லோகங்களாலே விளக்கி அருளுகிறார் வேதாந்த தேசிகன். அதிலே இப்பொழுது நாம் பத்மராக பத்ததி என்கிற பத்ததியிலே இருக்கிற ஸ்லோகங்களை அனுபவித்து வருகிறோம். அதாவது பாதுகையிலே எழுத்திருக்கக்கூடிய பத்மராக கற்கள், சிவப்பு கற்கள், அதை மட்டும் தெரிவிக்கிறார். முதல்ல ரத்ன சாமானிய பத்ததி என்று ஆயிற்று. அப்புறம் பகுரத்ன பத்ததி என்று அதில் இருக்கக்கூடிய பல ரத்னங்களையும் சேர்த்து அனுபவித்தார். இப்பொழுது ஒவ்வொரு ரத்தனமாக அனுபவிப்பதற்கு இந்த பத்மராகம் என்கிற ஒரு ரத்தனத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளுகிறார். அந்த ஒரு ரத்தனம் மட்டும் எப்படிப்பட்ட கருத்தை எல்லாம் நமக்கு வெளியிடுகிறது. பாதுகையிலே எழுத்திருக்கக்கூடிய சிகப்பு கற்கள், அதை பற்றி மட்டும் இந்த பத்ததியிலே அருளி செய்கிறார். பாதுகா சகஸ்திரத்திலே 587வது ஸ்லோகம். அதை நாம் இன்றைய தினம் முதலிலே அனுபவிக்கிறோம். இதில் என்ன சொல்லுகிறார் என்னால், இந்த ஸ்லோகத்திலே இது எப்படி இருக்கிறது என்னால், அதாவது இந்த சிகப்பு கற்கள் நல்ல சிகப்பு நிறத்தை வெளியிடுகின்றபடியினாலே ரங்கநாதனுடைய சூரியனுக்கு இது பூர்வ சந்தியை, காலை வேளை என்று சொல்லும்படியாக அப்படி இருக்கிறதுன்னு சொல்றார். அதாவது ரங்கநாதனையே ஒரு சூரியனாக வைத்தால் அந்த சூரியன் காலை வேளையிலே எப்படி பிரகாசிப்பான் என்னால் அது அந்த பத்மராக கல்லு போலே என்று இப்படியாக ஓர் அர்த்தத்தை தெரிவிக்கிறார். அவைமி தோஷாபகமஸ்ய ஹேதும் தமோபகாம் சம்ருத பத்மராகாம் அசேஷவந்தியாம் மணிபாதுகே த்வாம் ரங்கேஷ சூரியோதய பூர்வசந்தியாம். ரங்கேஷ சூரியோதய பூர்வசந்தியாம். ரங்கேசனாகிற ரங்கநாதனாகிற சூரியன் அவனுடைய உதயம், அதற்கு பூர்வ சந்தியை, அதாவது சந்தியில பூர்வ சந்தியை சாயன் சந்தியைன்னு ரெண்டாக பிரிப்பார்கள். பூர்வ சந்தியை என்னால் விடியற்காலையில் இருக்கக்கூடிய சந்தியை, அதாவது ஒளி புறப்படுகிற சமயம். அது சாயம் சந்தியை என்னால் என்ன, அது ஒளி மறைகிற சமயம். அது சாயங்காலம் இருக்கக்கூடிய அதற்கும் சந்தியா காலம் என்று பெயர். ஆனால் இது ரங்கேஷ சூரியோதய பூர்வ சந்தியாம். ரங்கேசயனாகிற சூரியோதயத்திற்கு பூர்வ சந்தியை போல இந்த பாதுகையில் இருக்கக்கூடிய பத்மராக கற்கள், அதாவது சிகப்பு நிற கற்கள் அமைந்திருக்கின்றன என்று சொல்றாரு. அது சாதாரணமாக இந்த பூர்வ சந்தியை என்கிறது என்ன பண்ணும் என்னால் இப்படி சொல்ல, தோஷாபகமஸ்ய ஹேதும், அது இருளை போக்குக, தமோபகாம் இருளை போக்குகிறது. அசேஷ வந்தியாம் எல்லாராலும் வணங்கப்படுகிறது. காலங்கார்த்தால் சூரியனை எழுந்தவுடனே சூரியனை வணங்குதல் என்கிறது எல்லாருக்கும் உண்டு.
சூரிய நமஸ்காரம் என்று பண்ண வேண்டும் என்று சொல்லுவார்கள். அது என்ன பண்ணுகிறது? நம்முடைய தோஷங்களை எல்லாம் போக்குகிறது, இருளை நீக்குகிறது, எல்லாராலும் வணங்கப்படும் தன்மையை உடையதாய் இருக்கிறது. இது பூர்வ சந்தியைக்கு உண்டான ஒரு தன்மை. அதே விஷயம்தான் இங்கே பத்மராகம், அதாவது இந்த பாதுகையிலே இழைத்திருக்கக்கூடிய பத்மராகங்களுக்கும் உண்டு. என்ன சொன்னா, தோஷாபகமஸ்ய கேதும், எம்பெருமானுடைய திருவடி பாதுகை என்ன பண்றது? நம்முடைய எல்லா தோஷங்களையும் போக்கி விடுகிறது. நாம் பாதுகையை வணங்கினோமானால் நம்முடைய பாப்பங்களெல்லாம் தொலைகின்றன என்று சொன்னால் என்ன, தோஷாபகமஸ்ய கேதும், அது அதற்கு காரணமாய் அமைகிறது. அதுக்கு மேலே தமோபகாம், நம்முடைய தமசு அறியாமையாகிற இருளை அந்த பாதுகையை அகற்றி விடுகிறது. அதாவது பூர்வ சந்திக்கு என்னென்ன உண்டோ அதெல்லாம் இதுக்கும் உண்டுன்றதுக்காக தெரிவிக்கிறேன். அதுக்கு மேலே அசேஷ வந்தியாம், எல்லாராலும் வணங்கப்படுகிறது பாதுகை. பூர்வ சந்தியை எப்படி எல்லாராலும் வணங்கப்படுகிறதோ பாதுகையும் வணங்கப்படுகிறது. இப்படி பார்த்தால் என்ன, அந்த சூரியனுடைய பூர்வ சந்தியையும் சரி, ரங்கநாதனாகிற சூரியனுடைய பூர்வ சந்தியாக இருக்கக்கூடிய இந்த பத்மராக கல்லும் சரி, ரெண்டும் ஒன்றுதான் என்று இப்படியாக தெரிவிக்கிறார் இந்த இடத்துல. ஆஹா, இது எப்படி இருக்கிறது என்னால், ரங்கநாதனாகிற சூரியன் உதிப்பதற்கு காலை வேளை போலே இருக்கிறது. நீ என்ன பண்ணுகிறாய்? பாதுகையே எல்லாருடைய பாபங்களையும் போக்குகிறாய், எல்லாருடைய தமோ குணங்களையும் போக்குகிறாய். அதுக்கு உன்னுடைய இடத்துல இருக்கக்கூடிய சிகப்பு ரத்தின கற்கள் அது என்ன பண்றது? காலை வேளை அது என்ன பண்ணுகிறது? அது காலை வேளையில இருக்கக்கூடிய சந்தியை என்ன பண்ணும் என்னால், ராத்திரியையும் போக்கும், இருட்டையும் போக்கும். தோஷம் என்கிற ஒரு சொல்லுக்கு இரவு என்று ஒரு பொருளும் உண்டு. அதனால அது பூர்வ சந்தியை என்ன பண்றதுன்னு கேட்டா, தோஷ அபகமஸ்ய, இருளை போக்குகிறதுன்னு ஒருத்தன் சொல்லலாம். ரெண்டாவது, தோஷம் என்னால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பாபங்கள் அதை போக்குகிறது என்று இப்படியும் சொல்லலாம். இப்படி அந்த ரங்கநாதனுடைய திருவடியில இருக்கக்கூடிய பாதுகையில இழைத்திருக்கக்கூடிய சிகப்பு கற்கள் ரங்கநாதனாகிற சூரியனுக்கு ஒரு பிராத்தசந்தியை போலே, அப்படி நம்முடைய பாபங்களை போக்கி நம்முடைய அஞ்ஞானமாகிற இருளை அகற்றி எல்லாராலும் வணங்கப்படுவதாய் இருந்து இப்படிப்பட்ட பெருமையை உடையதாக இது இருக்கிறது என்று இந்த ஸ்லோகத்திலே அனுபவித்தார். அடுத்தபடியாக 588வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், அந்த பாதுகையில் இருக்கக்கூடிய கற்களிலிருந்து வரக்கூடிய சிகப்பு கற்களிலிருந்து விழக்கூடிய ஒளி அது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா, அப்படியே ஒரு தளிர் போல, தளிர் மெத்தை. எம்பெருமானுடைய திருவடி மென்மையா இருக்கிறது அல்லவா, அந்த மென்மையான திருவடிகளுக்கு தளிர்களாலே அமைந்த மெத்தை போல இருக்கிறது என்று அப்படியும் சொல்லலாம். அதே சமயத்தில் அது எப்படி இருக்கிறதுன்னா, நம்முடைய பாபங்களை எல்லாம் போக்கக்கூடிய பிரளய காலத்து அக்னி போலே இருக்கிறது என்று அப்படியும் சொல்லலாம் என்று ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறார். அவாப்ய பாதாவனி ரங்கபர்த்து பாதாம்புஜே பல்லவ சம்ஸ்தராபாம் தத்பத்மராகத்யுதயோ பஜந்தே காலானலத்வம் கனுஷாம்புதேர்னா. பாதாவனி ரங்கநாதனுடைய, அதாவது பாதுகையே என்று சொன்னார். பாதுகை ரங்கபர்த்துகு பாதாம்புஜே, ரங்கபர்த்துகு ரங்கநாதனாகிற எம்பெருமான் அவனுடைய பாதாம்புஜே திருவடி தாமரைகளிலே நீ எப்படி இருக்கிறாயன்னா, பல்லவ சம்ஸ்தராபாம், பல்லவம் தளிர்கள். தளிர்கள் என்னாலே இலையினுடைய தளிர்கள் எப்பொழுதும் சிகப்பு நிறத்தில் இருக்கும். இப்போ எம்பெருமானுடைய திருவடி இந்த பாதுகை மேலே இருக்கிறது. அந்த பாதுகையிலே சிகப்பு கற்கள் இழைக்கப்பட்டிருக்கின்றன, பத்மராக மணிகள் இழைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பத்மராக மணிகளை பார்த்தால் எப்படி இருக்கிறது? பல்லவ சம்ஸ்தராபாம், அது நல்ல மென்மையான தளிர் போலே. அதாவது எம்பெருமானுடைய திருவடிக்கு ஏற்ற தளிர். திருவடி என்ன மிக மென்மையானது. மென்மையான திருவடியை எது மேலே வைக்கணும் என்னால், அந்த பூக்களினுடைய தளிர் மேலே வச்சாதான் அந்த திருவடிக்கு பொறுக்கும். இல்லைன்னா கரடு முரடா இருந்தா அந்த திருவடி கன்றி போயிடுமே. அதனால அந்த தளிர் போல இருக்கிறதா. இந்த எப்படி இருக்கிறது? ரங்கபர்த்துகு பாதாம்புஜே பல்லவ சம்ஸ்தராபாம் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னார். இன்னொரு விஷயம் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டாக்கா, பத்மராகத்யுதயா, உன்னுடைய
அந்த பாதுகையில இழைக்கப்பட்டிருக்கிற பத்மராக தியுதயா, அந்த பத்மராக கல்லினுடைய ஒளி சிதறல்கள் அது எப்படி இருக்கிறதுன்னா, கலுஷாம்புதேகே காலானலத்துவம், நகா கலுஷாம்புதேகே காலானலத்துவம், நம்முடைய பாபங்களாகிற சமுத்திரம், அந்த சமுத்திரத்துக்கு எப்படி இருக்கிறதுன்னா கால அனலத்துவம், அப்படியே பிரளய காலத்து அக்னி போலே இருக்கிறது. அதாவது பிரளய காலத்தில் ஏற்படுகிற அக்னி என்ன பண்ணோம்னா எல்லா ஜலத்தையும் அப்படியே உறிஞ்சி விடுமா. பிரளய காலத்தில் ஏற்பட்டால் என்ன ஆகும்? அதெல்லாம் சிருஷ்டி கிரமம் லயக்கிரமம் எல்லாம் வேதங்களிலே சொல்லப்படுகிற பொழுது இப்படித்தான் சொல்லப்படுகிறது. முதல்ல ஆகாஷாத் வாயு, வாயோர் அக்னி, அக்னி ராபகா, அத்ய பிருத்திவி என்று இப்படி ஆகாசத்திலிருந்து வாயு, வாயுவிலிருந்து அக்னி உண்டாகிறது, அக்னியிலிருந்து ஜலம் உண்டாகிறது, ஜலத்திலிருந்து பூமி உண்டாகிறதுன்னு சொல்றது. அதுக்கப்புறம் லய காலத்துல என்ன ஆகும்னா பூமி ஜலத்திலே போய் லயித்து விடும். அந்த ஜலமானது அந்த நெருப்பினாலே அப்படியே சோரி போய்விடும் என்று சொல்லப்படுகிறது. அதைத்தான் நீங்க சொல்றார். என்ன பிரளய காலத்து அக்னி அது என்ன பண்ணும்? அந்த அத்தனை ஜலத்தையும் அப்படியே உறிஞ்சி விடும். அதுபோல இந்த இடத்துல என்ன ஆகிறது? பாதுகையில இருக்கக்கூடிய அந்த சிகப்பு கற்களை பார்த்தால் அந்த காலாக்னி போலே இருக்கிறது. எதை உறிஞ்சுகிறது அது என்று கேட்டால், கலுஷாம் நகா கலுஷாம் புதேகே, எங்களுடைய பாபமாகிற சமுத்திரம் அது அப்படியே அது உறிஞ்சி விடுகிறது அந்த பாதுகை என்று இந்த ஸ்லோகத்திலே. அப்படி அதாவது ஒரே சமயத்திலே எம்பெருமானுடைய திருவடிக்கு தளிர் போலே மென்மையாயிருக்கிறது, ஆனால் நம்முடைய பாபங்களை எல்லாம் சுட்டரித்து விடுகிற காலாக்னி போலே இருக்கிறது என்று ரெண்டு விதமாகவும் அதை அனுபவிக்கலாம் என்று இந்த ஸ்லோகத்திலே தெரிவித்தார். அடுத்தபடியாக 589வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், அது எப்படி இருக்கிறது? நல்ல இளம் சூரியனுடைய ரூபம் போலே அது இருக்கிறது. ஏற்கனவே எம்பெருமானுடைய திருவடி சிவந்திருக்கிறது. இதுல இந்த பத்மநாக கல் வேறு இருந்தா அந்த இரட்டை சிவப்பாக இன்னும் அழகா இருக்கிறது என்று தெரிவிக்கிறார். நிசர்க சித்தம் மணிபாதரக்ஷே தேவஸ்ய ரங்காவசத பிரியஸ்யாம் பாலார்க்கவர்ணாः பதபத்மராகம் त्वत् பத்மராகாः புனருக்தயந்தி. நிசர்க சித்தம் மணிபாதரக்ஷே, ஏ மணிபாதரக்ஷே, எம்பெருமானுடைய திருவடியில இருக்கக்கூடிய கல்லிழைத்த பாதுகையே என்று சொன்னார். நிசர்க சித்தம் என்னாலன்னா இயற்கையாகவே எழுந்தருளி இருக்கிற இடம், அது இயற்கையாக எம்பெருமானுக்கு ஏற்பட்டிருக்கிற இடம் எது? ரங்காவசதம் என்ன? ரங்காவசத பிரியஸ்ய, ரங்காவசத பிரியஸ்ய தேவஸ்ய, திருவரங்கம் பெரிய ஸ்ரீரங்க விமானத்தினுடைய அடியிலே அப்படி ரங்கநாதன் எழுந்தருளி இருக்கிறானே, அந்த ரங்கநாதனுக்கு எம்பெருமான் அந்த அவனுடைய திருவடி அது எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், அது எப்படி இருக்கிறது? பத்மராகம். அது எப்படி இருக்கிறது? பாலார்க்க வர்ணாஹா, இளம் சூரியனுடைய வடிவு போலே இருக்கிறது. அது பத்மராகம், சிவந்த நிறத்தை உடையதாயும் இருக்கிறது. எம்பெருமானுடைய திருவடி இயற்கையாக சிவந்திருக்கிறது, அவனுடைய உள்ளங்கால் என்கிறது சிவந்திருக்கக்கூடியது. அப்ப அது பாலார்க்க வர்ணாகா, இளம் சூரியனை போலே இருக்கும். பத்மராகம் நன்றாக சிவந்திருக்கும். அது சமயத்தில் என்ன ஆகிறது? பத்மராகா, ஏற்கனவே எம்பெருமானுடைய உள்ளங்கால் அந்த இளஞ்சூரியனை போல நன்றாக சிவந்திருக்கிறது. பத்மராகம் சிவந்த நிறத்தை உடையதாயிருக்கிறது. இப்ப பாதுகையில வேற பத்மராக கற்கள் இழைக்கப்பட்டிருக்கின்ற சிவந்த கற்கள், அதனுடைய ஒளியில் சேருகிற பொழுதோ அது எப்படி இருக்கிறதுனா புனருக்தயந்தி, அந்த சிவப்பு விஷயம் இரட்டிப்பாக பண்ணப்படுகிறது. ஏற்கனவே எம்பெருமானுடைய திருவடி சிவந்திருக்கிறது. அந்த சிவந்திருக்கிற திருவடி சிவந்த கற்கள் பதித்த பாதுகையில இருந்தால் அது என்ன ஆகிறது? அது இன்னும் இரட்டிப்பாக அந்த சிவப்பை ஆக்குகிறது. இது என்ன அழகு, என்ன அழகு என்று அந்த அழகை வர்ணிக்கிறார் இந்த ஸ்லோகத்திலே. இப்படி பத்மராக கற்களாலே திருவடிக்கு ஏற்படக்கூடிய அழகு என்று வர்ணிக்கிறார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதிர் முனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।